Vinod, he is my student. கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப சோகமாக இருப்பான். லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான். யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டான், என்ஜாய் பண்ண மாட்டான், சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஜென்ரலாகவே நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராப்ளம்ஸையும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் நான் கேட்க மாட்டேன். அவனையும் தனியாக கூப்பிட்டு தான் கேட்டேன். அப்போ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொன்னான். நான் இதுக்காகவே ஒரு நாள் மார்க்கெட் போய் பார்த்தேன், இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு. அங்கே பார்த்துட்டு ஐ குடின் கண்ட்ரோல் மை டியர்ஸ். திடீர்னு ஒரு நாள் எனக்கு காலேஜில் வந்து எங்களுக்கு லீவ் அப்போ ஒரு 5 days. அப்போ எனக்கு கால் பண்ணான் ஒரு அன்டைம், ஒரு 10 o'clock மேலே கால் பண்ணான். மேம் 5 days காலேஜ் லீவு, எதனால நோட்ஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னா. இல்லைடா லீவு, நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு. இல்லை மேம் காலேஜே லீவு, இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணால் தான் திருப்பி ஒர்க் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. கண்டிப்பாக இவனுக்கு ஒரு சப்போர்ட் மானிட்டரியாகவும் நான் மானிட்டரியாகவும் சப்போர்ட் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவன் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டு. கண்டிப்பாக அவன் படிப்பான், லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக நிறையவே இருக்குது. குழந்தை வினோத் எனக்கு எங்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு, ஷிஃப்ட் 2 படிக்கிறாரு. இந்த குழந்தையோட கஷ்டம் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ரெகுலராக காலேஜில் 1:30க்கு பசங்க வந்துடணும்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே 1:30 வந்துடுவாங்க. இந்த குழந்தை மட்டும் 2-3 நாள் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். 1:35 ஆச்சு, 1:40 ஆச்சு, எதுக்குப்பா லேட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு 2-3 நாள் ட்ராக் பண்ணி அப்புறம் ட்ரேஸ் பண்ணி கேட்கும்போது சொன்னார், சார் வீட்டில் கஷ்டம் சார், நான் காலையில் வேலைக்கு போயிட்டு நான் என்னோடய ஏர்னிங்ஸில் தாங்க சார் அம்மா அப்பாவையும் நான் கேர் எடுத்துக்கிட்டு என்னோடய காலேஜ் ஃபீஸையும் கட்டுறேன், ரொம்ப கஷ்டத்தில் தாங்க சார் இது பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்சது நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுப்பான்னு சொன்னேன். இல்லைங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸம்ஷன் கொடுங்க, எனக்கு ஒரு 1:35 1:40 வரைக்கும் வரதுக்கு டைம் எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நீ வேலை செய்கிற இடத்துல மட்டும் நீ இந்த டைமுக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வாப்பா, நான் அந்த டைம் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அவர் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தார். இந்த இடத்துல என்ன டைம் டு என்ன டைமு அவருக்கு வேலை முடியுது, வேலை முடிஞ்சவொடனே எவ்வளோ டியூரேஷனில் இங்கே காலேஜ் வர முடியும் அப்படின்றதுக்கான இது. ஸோ அவங்க அதான் சொன்னாங்க, 1:40 1:45 ஆகிடும் சார்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து எங்களை கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து அந்த ஸ்பெஷல் இது கொடுக்கறது. அது போக எங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப், அந்த குழந்தை வந்து காலேஜ் ஃபீஸ் டிலே பண்ணுறாரு, கட்டுறதுக்கு முடியல அப்படின்னா அது டைம் கொடுக்கறதுலேருந்து எங்களால் முடிஞ்ச ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பு என்னென்ன சோர்ஸஸ் இருக்கும், அது போக எங்கள் காலேஜ்லேயும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த ஹெல்ப்லேயும் அவரை ஆட் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு பேர் வந்து வினோத். அவன் வந்து ஏன் தான் டெய்லி கிளாஸில் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கான், எப்போ கேட்டாலும் சோகமாகவே தான் இருக்கான். ஏன்டான்னு கேட்டால் நான் வந்து நைட்டு ஒர்க் போகிறேன், மார்னிங் வரக்கு 2 மணிக்கு ஆகிடுதா அப்படின்றான். ஏன்டா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல, கொஞ்சம் டைமிங்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீ போகலாம்ல வேலைக்கு, ஏன்டா அப்படின்னு கேட்டு. முடியாதுடா, ஃபேமிலியை நான் தான்டா டேக் பண்ணோம், என்னால் ரொம்ப முடியாதுடா, அதனால் நான் போயிட்டு தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்த வாழ்க்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற டைமு. இப்போ நீ என்ஜாய் பண்ணாமல் இப்போ நீ கஷ்டப்பட்டனா அப்போ பின்னாடி எப்படிடா இருப்பேன், இப்போ நான் பட்டாதாண்டா கொஞ்ச நாளுக்கு நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை இவன் மட்டும்தான் இந்தமாரி கிளாஸ் எப்பவுமே ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக இருக்கான், பார்க்க ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்டா நாங்கள் எனி டைம் நாங்கள் எல்லாம் ஜாலியாக தான் இருப்போம், இவன் மட்டும் தனியாக ஒரு ஃபீலாக இருப்பான். ஏன்டான்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான், ஒர்க் போயிட்டு வரேன்னு சொல்கிறான். படிக்கிறதெல்லாம் சூப்பராக படிப்பான், ஆனால் அந்த ஒர்க் போயிட்டு வரனால அவன் வரதே 2 மணி ஆகுது, காலேஜுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான்.